Daily. Taste. இந்த கல்ச்சர் சொல்றீங்க எந்த மாதிரி மையப்படுத்தினாங்க எப்படி நீங்க சார் அங்க வந்து நேஷனல் காஸ்டியூம் டேலண்ட் ரவுண்ட் 2 இருந்துச்சு. ஸோ அதுல வந்து நம்மளுடைய நேஷனை வந்து நம்மளுடைய நம்மளோட நாட்டோட கலாச்சாரம் நம்மளோட நாட்டோட திறமை எப்படி நம்ம அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணோன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட தெருக்கூத்து கலைஞர் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ யாருமே வந்து பெருசாக அதை வந்து விரும்புறது இல்லை. நம்ம சினிமா நாடகம் சீரியல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தெருக்கூத்துன்றது வந்து ஒரு அழிஞ்சிட்டு வர கலையாக இருக்கு. ஸோ நான் அந்த தெருக்கூத்து காஸ்டியூமை போட்டு அந்த தெருக்கூத்து கலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகள் நிறைய வந்துருச்சு. குங்ஃபூ கராத்தே கற்றுக்குறாங்க வெளிநாட்டுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற சிலம்ப கலையுமே வந்து நிறைய பேர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக என்னோட அங்கே டேலண்ட் ரவுண்ட் நடந்துச்சு. அதில் நான் வந்து சிலம்பம் தான் பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட தேசத்தில் இருக்கிற நம்மளோட நாட்டோட கலாச்சாரம் நம்மளோட நாட்டோட பாரம்பரியத்தை அங்கே நான் போய் அதை அங்கே வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் எனக்கு டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சமீப காலத்துல இந்த தெருக்கூத்து இந்த கலை நிகழ்ச்சிலாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஆபாசம் இருந்ததுன்னு இப்போ மறுபடியும் வந்து ஐயா இது வந்து தெருக்கூத்துன்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கலாச்சாரம் இந்த தெருக்கூத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா தழுவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சிறுகதைகள் மாதிரிலாம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா தெருக்கூத்துன்னு ஒன்று ஆரம்பிச்சது வந்து ஏன்னா எங்க தாத்தா வந்து தெருக்கூத்து கலைஞர் தான். அந்த தெருக்கூத்து கலைன்னு வந்து ஆதி காலத்துல வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்பதான் நமக்கு வந்து இந்த மகாபாரதம் இந்த புராணங்கள்லாம் வந்து புத்தகங்கள்லயோ இல்லை டிவி சீரியல்ஸ்லயோ இல்லை வந்து சினிமாவோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த புராணங்கள் அந்த புராணத்தோட நீதி தர்மங்கள் எல்லாமே வந்து தெருக்கூத்து கலைகள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தெருக்கூத்து கலைன்றது வந்து நார்மலாக ஒரு சிறுகதை எடுத்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணுறது தெருக்கூத்து இல்லை. ப்ராப்பர் தெருக்கூத்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு மகாபாரதம் ராமாயணம் கந்த புராணம் இந்த மாதிரி புராணங்கள் நம்மளோட நாட்டில் நடந்த புராணங்கள் நம்மளோட தேசத்தில் நடந்த விஷயங்களை எடுத்து மக்களுக்கு அதை புரிய வச்சு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் தெருக்கூத்து கலை. வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து நிறைய பேர் கெட்டு போறாங்க. குழந்தைகள் வந்து அந்த தெருக்கூத்தை வந்து ஒரு ஆபாசமான விதத்துல இருந்ததுனால தான் இப்ப தடை பண்ணிருக்கோம். அது ஆக்சுவலா வந்து அது ப்ராப்பரா இணையதளம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். யூடியூப்ன்றதுல நிறைய ஒரு விஷயம் கத்துக்கலாம். நானே யூடியூப் பார்த்தா நிறைய விஷயம் கத்துக்கினேன். நல்ல விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுனால தான் எனக்கு ஜெயிச்சு வந்திருக்கேன். ஸோ நம்ம கையில தான் சார் இருக்கு. எது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு நம்ம தான் நம்மளுக்கு எது தேவை, வாழ்க்கைக்கு எது முன்னேற முடியும், எதை பார்த்தா நம்ம சாதிக்க முடியும், எதை கத்துக்கிட்டா நம்ம வந்து வாழ்க்கையில மென்மேலும் வளரணுன்றது அதை பார்த்து அவங்க தான் வந்து பார்த்து கத்துக்கணும். சார் இப்போ உங்களை போல இளைஞர்கள் வந்து நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. அவங்க தான் யோசிக்கணும் எது நல்லது கெட்டது நல்லது, நிரந்தர சந்தோஷம் எது, நிரந்தர வந்து ஒரு சந்தோஷம் எது இருக்கு, நிரந்தரமான வெற்றி எது இருக்கு, நிரந்தரமான நிம்மதி எதுல இருக்குன்றது அவங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்கவுங்க வந்து தற்காலிகமா நடக்கிற டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ்க்காக போய் ஒரு போதை பழக்கத்தை ஒரு டெம்பரவரி ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம், ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம், ஒரு நாள் நிம்மதியா தூங்கலாம். ஆனா அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எப்படி ஆகும், நம்ம உடம்பு கெட்டு போகும், மைண்டும் கரெக்டா வேலை செய்ய, சமுதாயத்துல வந்து நல்ல பேரும் இருக்காது. ஸோ இளைஞர்கள் தான் பார்த்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்றதை பிரிச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. ஆனாலும் வந்து அவங்க வந்து தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி போறாங்க. அது வந்து நிரந்தரம் இல்லை. நான் வந்து சொல்றேன்னா நிரந்தரமா வாழ்க்கைக்கு எது முன்னேற்றம். நீங்க இப்போ நான் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன பாராட்டத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, எங்க அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ இதே மாதிரியே இந்த சந்தோஷம் தான் நிரந்தரமான ஒரு சந்தோஷம். நான் வந்து பையனா பிறந்ததுக்கு எங்க அம்மாக்கு இது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். இதே மாதிரியே எல்லாரும் கொடுக்கணும். இதே மனோஜ்குமார் சேஷன் சார். 22 நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க சார். பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பிரான்ஸ், தாய்லாந்து, ரஷ்யா, சைனா, நெதர்லாண்ட்ஸு, அப்புறம் டொமினிக் ரிப்பப்ளிக், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க சார். பிரேசில்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய 22 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 22 நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டுல இருந்து ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்தியால இருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்.